அந்த இரவு யாரும் பேசவில்லை. பயம்தான் இருந்தது. பணம் இல்லை, ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்தது. அடுத்த நாள் அப்பா பேங்க் சென்று வீட்டை வைத்து லோன் வாங்கினார். அதில் 1,00,000 ரூபாய் கிடைத்தது. இன்னும் 1,00,000 ரூபாய் வெளியில் வட்டிக்கு கடன் வாங்கினார். இந்த முறை கண் கலங்கினாலும் அடி குலையவில்லை. ஒரு நாள் அம்மா பேசாமல் அப்பாவிடம் ஒரு பையை கொடுத்தாள். அந்த பையில் 2,00,000 ரூபாய். அப்பா அந்த பணத்தை பார்த்தபோது கை நடுங்கியது. கண்ணீர் அவன் கண்களில் இருந்து சிந்தியதே இல்லை. உள்ளே கொதித்தது. என் பிள்ளைக்கு வாழ்க்கை வேணும் என்று அவன் உள்ளத்தால் அலறிக்கொண்டிருந்தான். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றது. மகள் ஆபரேஷன் அறைக்கு சென்றாள். அம்மா கையை பிடித்தபடி மெதுவாக சொன்னாள், நீ வலிமையானவள், நீ திரும்பி வருவாய். அப்பா வாசலருகில் சுவர் சாய்ந்து நின்றார். நேரம் செல்லவில்லை. ஒவ்வொரு நொடியும் கத்தினது போல. முடிவில் டாக்டர் வெளியில் வந்தார். அந்த ஒரு நொடி 3 வருடத்தை விட பெரியது. அவர் மெதுவாக சொன்னார், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். அந்த நொடியில் அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோடு சிரித்தார்கள். கஷ்டம் இருந்தாலும் உழைப்பு தோற்கவில்லை. வீடு வியர்வையால் கட்டப்பட்டது. ஆனால் மகளின் ஜீவன் அன்பால் காப்பாற்றப்பட்டது. இனி தொடரும். வாழ்க்கை எப்படி மாறுகிறது?